ஓடி விளையாடு ஓய்ந்திருக்கலாகாது. அதுக்கு தான் சூப்பர் சரவணா ஸ்டோர்ஸ்ல சம்மருக்கு ஆடைகள் வாங்கும் போது அவுட்டோர் கேம்ஸ் ஃப்ரீ. ஓடு ஆடு விளையாடு சூப்பர் சரவணா ஸ்டோர்ஸ் சம்மர் கோடையை கொண்டாடலாம். விஜய் அவர்கள் அவரை சொல்ற விஷயம் என்னன்னா, திருச்செந்தூர் கோயில் போறாரு, இப்போ ஸ்ரீரடி கோயில் வரது மூலமா நீங்க என்ன சொல்ல வரீங்க? புதுவெளியில மக்கள் முன்னாடி தோன்றுவது ரொம்ப அரிதான காட்சி அப்படின்ற மாதிரி தான் சைலண்டா தான் இருந்துச்சு பார்த்தா கட்டாயமா இல்லை. நான் என்னன்னு தெரியாம இவங்க ஆல்ரெடி நம்ம ஆட்சிக்கு வந்துட்டு நினைச்சிட்டு இருக்காங்க. குழந்தைங்க நம்மகிட்ட ஒரு பிரச்சனை செய்யுது, அந்த குழந்தைங்களை தூண்டி விட்டது இவர் தான். தமிழக தேர்தல் அரசியல் களத்தின் ஒவ்வொரு நகர்வுகளையும் தொடர்ச்சியாக விவாதித்து வரக்கூடிய நமது நியூஸ் ஃபோக்கஸ் தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து இணைந்திருங்கள். நியூஸ் ஃபோக்கஸ் தமிழ் நேயர்களுக்கு வணக்கம். இன்று நம்மோடு இணைந்திருப்பார் ஜேர்னலிஸ்ட் அன்பழகன் அவர்கள். வணக்கம் சார். கடந்த 23ஆம் தேதி தமிழக சட்டமன்ற தேர்தல் முடிவுற்று மே 4ஆம் தேதி அதுக்கான முடிவுகளும் வெளியாக இருக்கு. அதுக்காக அதிமுக திமுக ரெண்டு கட்சிகளும் தேர்தலுக்கு அடுத்து என்ன செய்ய போறோன்னு சொல்லி அந்த வேலைகளை செய்ய ஆரம்பிச்சிட்டாங்க. ஆனால் தாவேகா தலைவர் விஜய் பொறுத்த வரைக்கும் திருச்செந்தூர் போயிருந்தாரு, இன்னைக்கு சீரடி சாய்பாபா கோயிலுக்கு போயிருக்காரு. எப்படி சார் புரிஞ்சுக்கிறது அரசியலை? அதாவது விஜயை பற்றி நம்ம இது எப்படி புரிஞ்சுக்கிறது அப்படின்னா, அதாவது விஜயுடைய அவரோட ரெகுலர் ஆக்டிவிட்டி எப்படி இருக்குன்னா, ஒரு அந்த பப்ளிக் அப்பியர் ஆகிறது அப்படிங்கிறது, ஒரு மக்கள் மனதை தோன்றுவதோ இல்லை ஒரு பொது நிகழ்ச்சியில் கலந்துக்கிறது அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா அவர்கிட்ட ரொம்ப ரெஸ்ட்ரிக்ஷனாக இருக்கும். சாதாரணமாக அதை பார்க்க முடியாது. ஆனால் இப்போ தொடர்ச்சியாக பல இடங்களில் திருச்செந்தூர் கோயில் போகிறாரு, இப்போ ஸ்ரீரடி சாய்பாபா போகிறாரு, அந்த மாதிரி பல கோயில்களுக்கு அப்படியே போயிட்டுருக்காரு. ஒரு பிம்பத்தை காட்டுறாரு அவர். இப்போ ஸ்டாலின் இதே நேரத்தில் அவர் என்ன பண்ணுறாருன்னா, கொடைக்கானல் ஓய்வு எடுக்க போயிட்டார். எடப்பாடி பழனிசாமி அவர் கோயில் எதுக்கு போகிறார் அப்படிங்கிறத பார்க்குறோம். அதாவது அதிமுக திமுக விஷயம் விட்டுருங்க. ஏன்னா அவங்களாம் அரசியல் கட்சி தலைவர்கள், சாதாரண தலைவர்கள், வருவாங்க போவாங்க அப்படிங்கிறது சாதாரணமான விஷயம் இருக்கும். பட் இவர் தான் நடிகராக அந்த அரசியல் வரக்கூடிய ஒரு முக்கியமான ஃபெமிலியர் ஃபேஸாக இருக்கிறாரு. பொது வழியில் மக்கள் முன்னாடி தோன்றுவதே ரொம்ப அரிதான காட்சி அப்படின்ற மாதிரி தான் இருந்துச்சு. ஸோ அப்படிப்பட்ட விஜய் அவர்கள் இப்போ வர்றது போகிறது, இந்த கோயில்களுக்கு வர்றது செய்கிறது போகிறது அப்படிங்கிற மாதிரியான அந்த காட்சிகள் அவர் இங்கே எதை நினைக்கிறாரு அப்படின்னு பார்த்தா அதை டீகோட் பண்ணி நான் புரிஞ்சுக்க வேண்டியதாக இருக்குது. அதை நான் எப்படி புரிஞ்சுக்கிறேன் அப்படின்னா, அதாவது ஓட்டு போட்டு முடிச்சாச்சு, எலெக்ஷன் முடிஞ்சிருச்சு. இப்போ தேர்தல் முடிவுகள் வர இருக்குது, மே 4 வர இருக்குது. மே 4 தனக்கு சாதகமாக வரும் அப்படின்ற மாதிரி இப்போ எல்லாருமே காமனாக சொல்லக்கூடிய விஷயம். நாங்கள் 200+ ஜெயிப்போம், 200 தொகுதி ஜெயிப்போம், 180 ஜெயிப்போம், இல்லை நாங்கள் தான் ஆட்சி அமைக்க போகிறோம், நாங்கள் தான் சிஎம் அப்படின்ற மாதிரி திமுகவும் சொல்கிறாங்க, அதிமுகவும் சொல்கிறாங்க, எல்லாருமே சொல்கிறாங்க. அப்படி இருக்கும் பொழுது இப்போ விஜய் அவர்கள் அவரை சொல்கிற விஷயம் என்னென்னா, இப்போ அவர் இந்த கோயில் குளங்கள்லாம் போகிறது மூலமாக இதன் மூலமாக அவர் என்ன விஷயத்த சொல்கிறார் அப்படின்னா, வெற்றி எனக்கு சாதகமாக வரும், நான் கடவுள்கிட்ட வேண்டிக்கிட்டேன், வெற்றி எனக்கு சாதகமாக வரும் அப்படிங்கிறத நான் நம்புகிறேன். மேபி வரல அப்படின்னா அப்போ விஜய் அவர்களுடைய இந்த கோவிலுக்கு போனது இந்த மாதிரி ரொம்ப சாதாரணமாக ஒரு சாதாரண மக்களுடைய நம்பிக்கை. சாதாரண மக்கள் எப்படின்னா ஒரு விஷயத்த செய்வாங்க, செஞ்சுட்டு கடவுள் மேலே ஒரு பிலீவ்னஸ், கடவுளை நம்புவாங்க. கடவுள் மேலே நம்பி தான் பெரும்பான்மை மக்கள் இங்கே இந்து மக்களாக இருக்காங்க. அவர் போகிறது அவ்வளோ இந்து கோயில்களில் தான் இருக்குது. இப்போ அவர் எந்த விதமான சர்ச்சுக்கு போயிட்டு முட்டி போட்டு தியானம் பண்ணுற மாதிரியான காட்சிகள் எதையும் நம்ம பார்க்கல, மசூதிக்கு போன மாதிரியான காட்சிகளை பார்க்கல. முழுக்க இந்து கோயிலுக்கு தான் போகிறாரு. ஸோ பெரும்பான்மை இந்து மக்கள் தான் அதிகமாக இருக்காங்க. இந்து மக்கள் ஏதாவது ஒரு விஷயத்தை செஞ்சுட்டு அதோடைய முடிவுகள் தங்களுக்கு சாதகமாக வரணும் அப்படிங்கிற மாதிரி கோவிலுக்கு போய் பிரார்த்தனை பண்ணுற விஷயத்த இவர் ஒரு அரசியல் களத்தில் அதை செஞ்சுட்டு இருக்காரு. இப்போ என்னன்னா, இவர் ஆல்ரெடி இப்போ இது எப்படி புரிஞ்சிக்க வேண்டியது இருக்குன்னா, ஆல்ரெடி எலெக்ஷன் பிரச்சாரம் முடிஞ்சு, அதாவது ஏப்ரல் 21 மாலையோட 6 மணியோட பிரச்சாரம் நிறைவுற்றதுக்கு அப்புறம் அதை சைலண்ட் பீரியட்னு சொல்லுவாங்க. அதாவது ஏப்ரல் 23 எலெக்ஷன் காலையில் 7 மணிக்கு போலிங் ஆரம்பிக்குதுன்னா அது பார்த்தீங்கன்னா சைலண்ட் பீரியட் அப்படிவாங்க. அது என்டையர் கம்ப்ளீட்டாக அந்த போல் முடிகிற வரையுமே சைலண்ட் பீரியட். அந்த சைலண்ட் பீரியட் அவ்வளவும் கம்ப்ளீட்டாக சைலண்டாக தான் இருந்துச்சுன்னு பார்த்தா கட்டாயமாக இல்லை. மிகப்பெரிய ஒரு வயலேஷன் போயிட்டு இருந்துச்சு. அது என்னன்னா, டிவிக்கு வாக்களிங்கன்னு சொல்லி சோஷியல் மீடியாவில் மிகப்பெரிய ஒரு ப்ரொபகண்டா போயிட்டு இருந்துச்சு. நம்ம பார்த்தோம். சோஷியல் மீடியா உள்ளே போக முடியல. ட்விட்டரில் போயிட்டு பொலிட்டிக்கல் அப்டேட்ஸ் எதாவது இருக்கான்னு உள்ளே போய் பார்க்கவே முடியல. அவ்வளோ செய்திகள், சின்ன குழந்தைகள், பெண்கள்னு சொல்லி மாற்றி ஒரு மாதிரி அதாவது சைலண்ட் பீரியட். அது எதுக்கு அப்படின்னா, இதனால் வரையும் இப்போ எக்ஸாம் எழுத போகிறோன்னா கடைசி அதை எழுதி படிக்கக்கூடாதுன்னு சொல்லுவோம். கடைசி நேரத்தில் படித்தா எது நிற்காது, ஒரு காமாக இருக்கணும். காமாக இருந்தால் தான் ஏற்கனவே படித்ததை நம்மளால் ரியலைஸ் பண்ணி அந்த கொஷினுக்கான ஆன்சர் செய்ய முடியும் அப்படிங்கிறது ஒரு நார்மலான ப்ரொசீஜர். அந்த மாதிரி தான் எலெக்ஷன் பீரியட்லேயும் ஒரு சைலண்ட் ப்ரொசீஜர்னு இருக்கும், சைலண்ட் பீரியடுன்னு இருக்கும். அது வரையும்
நடந்த எல்லா பிரச்சாரத்தையும் நீங்கள் பார்த்தீங்க. இந்த பிரச்சாரத்தின் அடிப்படையில் எந்த ஆட்சி வேணுங்கிறது முடிவு செய்யுங்க அப்படிங்கிறத வாக்காளர்களுக்கு கொடுக்குற டைம் அது கம்ப்ளீட்டாக டிவிக்கு அதை வந்து பைக்காட் பண்ணிட்டாங்க. சோஷியல் மீடியாவில் மிகப்பெரிய பிரபாண்டா போயிட்டு இருந்துச்சு. சின்ன சின்ன குழந்தைகள் எல்லாருமே அப்படி வெறித்தனமாக பிரச்சாரம் செய்கிறாங்க. அது ஒரு மாதிரி ரொம்ப ஒரு மாதிரி இருக்குது. அது பார்க்கவே வந்து ரொம்ப ரசிக்கத்தக்க நிலை இல்லை. அரசியல்னா என்ன, எலெக்ஷனா என்னன்னு தெரியாமல் அந்த எலெக்ஷனில் நம்ம ஒரு முடிவு எடுக்க சொல்லி ஒரு குழந்தைங்க நம்மகிட்ட ஒரு பிரச்சனை செய்யுது. ஸோ வந்து அது ரொம்ப ஒரு மாதிரி ஆக்வர்டாக இருந்துச்சு அப்படின்னு தான் நம்ம சொல்ல வேணும். அந்தளவுக்கு விஷயம் இருந்துச்சு. இப்போ என்ன விஷயத்த நம்ம விஜய்க்கு வரப்போ இப்போ அதெல்லாம் நம்ம பார்த்தோம். இப்போ அதுக்கப்புறம் விஜய் என்ன பண்ணுறாரு, இப்போ வந்து கோவிலுக்குள்ளெல்லாம் வந்துட்டு இருக்காரு. ஏற்கனவே அவரோட ரசிகர்கள் ஒரு பக்கம் அவருக்காக பிரச்சாரம் செஞ்சு வச்சுருக்காங்க. விஜய் ஆட்சிக்கு வருவார்ன்ற நம்புறாங்க. இப்போ இவர் வந்து என்னென்னா, நான் வெற்றி பெற போகிறேன், வெற்றி எனக்கு சாதகம் வரேன்னு சொல்லி நான் கடவுள்கிட்ட போய் பிரார்த்தனை பண்ணுறேன் அப்படின்ற மாதிரியான ஒரு மெசேஜ். அவர் எங்கேயுமே வந்து கோவிலுக்கு போயிட்டு வந்துட்டு பத்திரிகைகளை எங்கேயுமே சந்திக்கல. இன்றைக்கெலாம் பார்த்தீங்கன்னா ஏஎன்ஐ பத்திரிகை வந்து அவர் இறங்குறாரு, போயிட்டு அப்படியே ஏஎன்ஐ பத்திரிகை அப்படியே இப்படி மைக் வச்சுட்டாங்க. அவர் அப்படியே 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 ஒரு திரும்பி அங்கே ஒரு ரசிகை வந்திருக்காங்க, ரசிகை ஒரு கிஃப்ட் கொடுக்குறாங்க. அதை வாங்கிட்டு அப்படியே ஒரு டேக் டைவர்ஷன் அடிச்சு அப்படியே கிளம்பி போயிடுறாரு. மைக்கை பார்த்தாவே, ப்ரெஸ்ஸை பார்த்தாலே திருச்சி ஓடக்கூடிய நபராக தான் விஜய் இருக்கிறாரு. ஸோ அப்படி இருக்கும் பொழுது இப்போ லாஸ்ட் டைம் அவரோட பிரச்சாரத்தை சென்னையில் கூட பார்த்தோம். ஏஎன்ஐ தான் கரெக்டாக மைக்கு போட்டாங்க. கரெக்டாக அவர் நிற்கிறாரு, அவர் எல்லாருக்கும் டக்குன்னு வந்து மைக்கு வந்து ஏஎன்ஐ எங்கேருந்து இருக்க வராங்கன்னு தெரியல, டக்குனு ஸ்பாட்டில் டக்குன்னு வந்து கரெக்டாக ஒரு மைக்கை போட்டுறாங்க. மைக்கை போட்ட உடனே என்ன பண்ணுறாரு, நம்மளு வெற்றி சிம்பிள், அதாவது ஒரு வெற்றி சிம்பிளோ லைக் சிம்பிளோ, இது எதுக்கு நீ மைக்கு பார்த்து செய்யணும்? மைக்கை பார்த்தா பேசணும், வாய் திறந்து பேசணும். அந்த காட்சியில் எதுவும் இல்லை. கோயில்களுக்கு போயிட்டு இந்த விஷயங்கள்லாம் வந்து வழிபடுறதுல என்னென்னா, வெற்றி எனக்கு சாதமாக வருங்கிறத நான் நம்புறேன் அப்படின்ற மாதிரியான ஒரு தோற்றத்தை தான் ரசிகர்களுக்கு ஏற்படுத்துறாரு, ஒரு காமனான மக்கள்கிட்ட ஏற்படுத்துறாரு. ஏற்கனவே அவரோட ரசிகர்கள் வந்து எல்லையை மீறிய ரசிகர்களாக இருக்காங்க. ஒரு பக்குவப்படாத நபர்களாக இருக்காங்க. ரசிகர்கள், தொண்டர்கள், எதை வேணால் சொல்லுவாங்களே, அந்த மாதிரி டேர்ம்ஸில் இருக்க நபர்கள் எல்லாருமே வந்து ஒரு வரம்பை மீறிய ஒரு ஆட்டிடியூடு தான் காட்டுறாங்க. நம்ம பார்க்குறோம், வரம்பு மீறி குழந்தைகளோட ஆட்டிடியூடும் இருக்குது. அந்த குழந்தைகளை தூண்டி விட்டது இவர் தான். இவர் என்ன பண்ணால் போய் குழந்தைங்க விசிலடிங்க, பெரியவங்க காதில் விசிலடிங்க, அவங்கள போய் பிரச்சாரம் செய்ய போய் டிவிக்கு கோட்டு போட சொல்லி இங்கே பிரச்சாரம் செய்யுங்க அப்படின்னு சொல்லிட்டு கிளப்பி விட்டார் இவர். ஸோ அதோடைய விஷயம் வந்து அந்த சைலண்ட் பீரியடை பிரேக் பண்ணிட்டாங்க, நம்ம பார்த்தோம். இப்போ இவர் வந்து ஒரு தோற்றத்தை ஏற்படுத்தியிருக்காரு. நான் வெற்றி எனக்கு பெற போகுது, நான் வெற்றி கிடைக்க போது, நான் கடவுள்கிட்ட வேண்டிக்கிறேன் இது பண்ண போகிறார். நமக்கு அரசியல் தெரிஞ்ச எல்லாத்துக்கும் எதாச்சும் தெரியும், விஜய் வெற்றி பெற மாட்டார், ஆனால் மிகப்பெரிய சதவீதம் வாங்க போகிறார் அப்படிங்கிறது கிளியராக தெரியும். நம்பர்ஸ் எவ்வளோங்கிறது கிளியர் கட்டாக இப்போ வரையும் தெரியல. வெற்றிக்கு சாத்தியமான விஷயம் இல்லைங்க. ஏன்னா அந்தளவுக்கு இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் அவருக்கு இல்லை. அதனால் வெற்றி நோக்கி போகாது அப்படிங்கிறத நான் ப்ரெடிக்ட் பண்ணுறேன். ஸோ அப்போ அவர் என்னென்னா, தன்னோட தொண்டர்கள்ட்ட ஒரு கன்வின்ஸ் ஏற்படுத்தணும். அதாவது வெற்றி தோல்வி எப்படியா இருந்தாலும் நம்ம வந்து எல்லா விஷயத்தையும் நம்ம வந்து பீஸ்ஃபுல்லாக நம்ம ஏற்றுக்கணும் அப்படிங்கிற மாதிரியான விஷயத்தை கன்வே பண்ணணும். அவர் அந்த மாதிரியான எந்த விஷயத்தையும் கன்வே பண்ணாமல் கோவில் குளத்துக்கு போயிட்டு இந்த மாதிரியான ஒரு மெசேஜை காமிச்சிட்டே இருக்காரு. வெற்றி நமக்கு வரப்போகுது, தலைவர் உறுதியாக இருக்கிறார், கடவுள்கிட்ட வேண்டிக்கிறாரு அப்படின்ற மாதிரியான அவர் ரசிகர்கள் அதை புரிஞ்சுக்கிறாங்க. இது எக்ஸ்ட்ரீம் லெவலில் எங்கே வெடிக்க போகுது அப்படின்னா, நேற்றைய தினம் ஓய்வு பெற்ற நீதிபதி திரு கிருபாகரன் சொன்ன மாதிரி, அதாவது குழந்தைகள், இளைஞர்கள் வந்து என்னென்னா, வெற்றி தோல்வியை அணுகுவதற்கு வெளிப்படை எல்லாத்தையும் அணுகிற பக்குவத்தை வளர்த்துக்கணும். அந்த மாதிரியான ஒரு பக்குவத்தை வளர்த்துக்கிறதுக்காக அரசியல் கட்சி தலைவர்கள் ஒரு பிரசங்கம் செய்யணும் அப்படின்ற மாதிரியான ஒரு வேண்டுகோள்லாம் வச்சார். இது ரொம்ப அவசியமான விஷயம். முழுக்க அவர் யாரும் மென்ஷன் பண்ணி சொல்ல. திமுக வெற்றி தோல்வி பார்த்த கட்சி, அதிமுக வெற்றி தோல்வி பார்த்த கட்சி, படுபாதாளத்துக்கு போன கட்சிகள் ரெண்டுமே. 96 காலகட்டத்தில் ரொம்ப 4 எம்எல்ஏக்கள்லாம் அதிமுக, அதே மாதிரி 2 எம்எல்ஏக்கள் தான் 91 திமுக. அந்த மாதிரி ரொம்ப வாஷ் அவுட் ஆன கட்சிகள்லாம். ஆனால் வெற்றி தோல்விலாம் பார்த்துருக்காங்க, அவங்களுக்கு விஷயமே கிடையாது. புதுசாக வந்திருக்க இந்த கட்சி இருக்குல்ல, இந்த கட்சி தான் பெரிய சிக்கல். இவங்க ஆல்ரெடி நம்ம ஆட்சிக்கு வந்துட்டு நினச்சிட்டு இருக்காங்க, அந்த மாதிரி தோற்றத்தை ஏற்படுத்திட்டு இருக்காங்க. ஏன்னா வந்து அவங்களோட பிரச்சாரம் வந்து எலெக்ஷன் கமிஷனுடைய அந்த நன்னடத்தை விதி அமல்படுத்தப்பட்டு பிரச்சாரம் செய்யக்கூடாதுன்னு சொன்னதுக்கப்புறம் இவங்களோட பிரச்சனை வீரியமாகவே இருந்துச்சு சோஷியல் மீடியாவில். அந்தளவுக்கு எல்லாத்தையும் பைக்கட் பண்ண நபர்கள். ஸோ இப்போ இந்த வெற்றி இந்த வரக்கூடிய முடிவில் அவங்க எப்படி அணுகுவாங்கிறது நமக்கு தெரியல. அது வந்து மேபி வித்தியாசமான பேட்டர்னாக இருக்கலாம். அந்த பேட்டர்ன் எப்படி இருக்குன்னா, நாளைக்கு விஜய் ஒரு வார்த்தை சொன்னால் அந்த வார்த்தைக்கு கட்டுப்படலாம் கூட தெரியாது. அந்த மாதிரியான ஒரு விஷயம் இருக்குது. ஏன்னா இவரும் அதே மாதிரியான ஒரு ஹோப்பை காமிச்சிட்டு இருக்காரு. எங்கேயுமே வந்து என்னன்னா, அந்த மாதிரியான ஒரு பிரச்சனை வர மீறி போகும்போது சோஷியல் மீடியாவில் விஜய் தோன்றி இந்த மாதிரி நான் பிரச்சனை செய்வேன்னு அவர் எங்கேயுமே சொல்லலை. நான் எப்போ சொல்கிறேன்னா, 21 எலெக்ஷன் பிரச்சாரம் முடிஞ்சதுக்கப்புறம் சொல்கிறேன். அதுக்கப்புறம் அந்த மாதிரி பிரச்சனை போயிட்டே இருக்கும்போது அவர் எங்கேயும் தலையிட்டு இந்த மாதிரி பிரச்சாரம் செய்ய வேண்டாம் அப்படின்ற மாதிரியான ஒரு எந்த விதமான நோட்டிஃபிகேஷன் அவர் கொடுக்கல. ஸோ வந்து இப்போ வந்து ஒரு கோயிலுக்கு போகிறது அந்த மாதிரியான ஒரு விஷயத்தை காமிச்சிட்டு இருக்காரு. ரிசல்ட் அவருக்கு சாதகமாக வராமல் போகும்பொழுது வெற்றி பெறாதுங்கிறது உறுதியாகவே நான் கருதுறேன். வெற்றி பெறாமல் போகும்போது இதுக்கான ஒரு பலிகாடமும் இதுக்கான ஒரு விஷயமாகவும் நாளைக்கு வந்து டிஎம்கே இவங்களை சேர்ந்து எனக்கு சதி செஞ்சுட்டாங்க அப்படின்ற மாதிரியான ஒரு பர்செப்ஷன் வந்து ஏற்படுத்துறதுக்கும் தயங்க மாட்டார் அப்படின்னு நான் பார்க்குறேன். ஏன்னா ஏற்கனவே ஒரு தொடர்ச்சியாக வந்து கரூரில் எனக்கு எதிராக திமுக சதி செஞ்சுட்டாங்க, பிறகு ஜனநாயகம் படத்தில் சிபிஐ எல்லா விஷயத்துக்கும் திமுகன்னு சொல்லிட்டு ஒரு நாளைக்கு நான் ஆட்சிக்கு வர முடியாமல் போயிடுச்சு, அதை தடுத்ததும் திமுக தான் அப்படின்ற மாதிரியான சதி அதுக்கும் சதின்னு சொல்ல மாட்டேன்னு நம்ம எப்படி பார்க்க வேண்டியதாக இருக்குது. ஸோ லிட்டரலாக ஏன்னா நான் கடவுள்கிட்ட வேண்டிட்டேன், எனக்கு ரொம்ப ஃபுல் கான்ஃபிடண்டாக இருந்தேன் அப்படின்ற மாதிரி ஏன்னா அந்த காட்சியெல்லாம் காட்டுறாரு. அப்படி இருந்து எனக்கு கடவுள் கை உள்ள இவங்க தான் எனக்கு எதிராக சதி செஞ்சுட்டாங்க அப்படின்ற மாதிரியான ஒரு பெர்செப்ஷனை ஒரு தோற்றத்தை ஏற்படுத்த முயற்சி செய்கிறாரோ அப்படின்றத பார்க்க வேண்டியதாக இருக்குது. எது எப்படியோ தெரியல. ஆனால் அந்த தோற்றங்கள் அப்படிங்கிறது என்னென்னா
சாதாரணமாக பொதுவெளிக்கு வராத நபர் இப்போ தரச்சா வந்துட்டு இருக்கிற கோயில் குளமாக போகிறது அந்த மாதிரியான ஒரு விஷயத்தை காட்டுறது அப்படிங்கிறது. நீங்கள் கோயில் போயிட்டு வந்து ஒரு பிரச்சனை தான் சந்திங்களேன், ஏன் போயிட்டு வந்தீங்க, என்ன இவ்வளோ நாள் வரையும் உங்களை யாரும் அப்படி பார்க்கல, இந்த மாதிரி இவ்வளோ நாள் வரையும் நீங்கள் இந்த மாதிரி கோயிலில் எங்கேயும் போனது கிடையாது, ஃபர்ஸ்ட் டைம் இப்படிலாம் பண்ணுறீங்க அப்படின்னா என்ன வேண்டிக்கிட்டீங்க, நீங்கள் என்னதான் சொல்ல வரீங்க, இந்த கோயில் வரது மூலமாக நீங்கள் என்ன சொல்ல வரீங்க அப்படிங்கிற மாதிரி. நீங்கள் அரசியல் கட்சி தலைவர் ஆகிட்டீங்க, நடிகர் கிடையாது. ஒரு நடிகர்கள் வந்து அஜித்தோ இல்லை சிவகார்த்திகேயன் யாராவது போயிட்டு வந்தால் அவங்களை போய் ப்ரெஸ் போட்டு மைக்கை போட்டு கேள்வி கேட்க மாட்டோம். ஆனால் ஒரு அரசியல் கட்சி தலைவராக இருக்காரு. ஸோ இப்போ நீங்கள் என்ன பண்ண போறீங்க அப்படிங்கிற அவர்கிட்ட ஒரு கேள்வி கேட்கலாம். அவர்கிட்ட அந்த கேள்விக்கான ஏன்னா நிறைய கேள்விகள் அவரை நோக்கி இருக்கு. அவர் வந்து ப்ரெஸ் அட்ரஸ் பண்ணாதான் அப்புறம் தான் இருக்காரு. ஸோ வந்து லிட்டரலாக அவர் வந்து வேற ஒரு விஷயத்த ஒரு தோற்றத்தை காட்ட நினைக்கிறாரு. இதை இப்போ நீங்கள் என்ன கேட்டீங்க, ஒரு கேள்வி கேட்டீங்க, எல்லாரும் தான் போகிறாங்க கோயில், இப்போ இவர் போகிற விஷயத்த ஏன் நம்ம வந்து கேள்வி கொடுக்குறதுன்னு நீங்கள் கேட்குறீங்களே. இப்போ அப்படியே இப்படி வரேன். இதே நேரத்தில் இப்போ வந்து ஆல்மோஸ்ட் வந்து இப்போ வெஸ்ட் பெங்கால் எலெக்ஷன் முடிஞ்சிச்சு, செகண்ட் பேஸ் எலெக்ஷன் முடிஞ்சிச்சு. ஆல்மோஸ்ட் ஓவரால் 5 மாநில தேர்தலையும் முடிஞ்சிருச்சு. இப்போ எலெக்ஷன் போயிட்டு இருக்கு. இந்த நேரத்தில் பிரதமர் மோடி ஒரு காரியத்தை செய்கிறார். 2 நாள் பயணமாக உத்தரப்பிரதேசில் போய் நின்றுருக்காரு. போயிட்டு வாரணாசி கோயிலில் காசி விஸ்வநாதர் கோயிலில் போயிட்டு அவர் வந்து இந்த உடுக்கெல்லாம் எடுத்துக்கிட்டு, இந்த வேலை எடுத்துக்கிட்டு, ஒரு இந்த பம்மாத்து வேலையெல்லாம் காட்டோன்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரியான ஒரு விஷயத்தை நான் வந்து ஒரு ஆன்மீகவாதி, ஒரு என்ன சொல்கிறது, ஒரு மாதிரி ஒரு ஆட்டிடியூட், அது ஒரு கடவுள், அது ஒரு பரவச நிலை அடைஞ்சிட்டு எப்படி இருக்கும், அந்த மாதிரியான ஆட்டிடியூட்லாம் வந்து அங்கே காமிச்சிட்டு இருக்காரு. ஒரு மாதிரி எல்லாம் பண்ணிட்டு இருக்காரு. ஏன் சொல்ல வரேன்னா, வெஸ்ட் பெங்கால் எலெக்ஷன் போயிட்டு இருக்கு. வெஸ்ட் பெங்காலில் அங்கே சிஎம் கேண்டிடேட் மம்தா பானர்ஜி. பட் பிஜேபிக்கு சிஎம் கேண்டிடேட் யாருன்னா, எந்த ஸ்டேட்டுக்கு எலெக்ஷன் இருந்தாலும் சரி அங்கே சிஎம் கேண்டிடேட் யாருன்னா மோடி தான். ஏன்னா அவங்க வந்து மாநிலத்தில் இருக்கக்கூடிய தலைவர்கள் பிரதானமாக படுத்துறது கிடையாது. அவங்க வந்து மோடியோட ஃபேஸை காமிச்சு தான் எலெக்ஷன் சந்திக்கிறாங்க. ஸோ அப்படி இருக்கும்போது மோடியோட ஃபேஸை வச்சு தான் எலெக்ஷன் சந்திச்சிருக்காங்க. அங்கே எலெக்ஷன் நடந்துட்டு இருக்கு. இங்கே இவர் வந்து ஒரு மாதிரி ஒரு காட்சி தராரு. வந்து இது வந்து என்னன்னா, இது தேர்தல் நடத்த விதிக்குள்ள வருமா வராதான்ற ஒரு கேள்வி இருக்குல்ல. இந்த மாதிரி ஆட்டிடியூட், ஏன்னா மீடியா உங்களுக்கு காமிச்சிட்டே இருக்கான். நீங்கள் கோயிலுக்கு போகிறீங்க, வாரணாசி கோயிலுக்கு போகிறீங்க, நீங்கள் அங்கே வந்து நீங்கள் அந்த தொகுதியோட எம்எல்ஏ தான், நீங்கள் அந்த தொகுதியோட அடிப்படையில் எம்பி தான், நீங்கள் அதில் மாற்றுக்கிறது இல்லை. ஆனால் இந்த நீங்கள் காட்டுற காட்சிகள் இருக்குல்ல, இதெல்லாம் எலெக்ஷனில் வந்து இன்டர்பிரேட் பண்ணாதா? இந்துக்கள் இருக்காங்க, கிறிஸ்தவர்கள் இருக்காங்க, எல்லாரும் தான் இருக்காங்க அந்த ஸ்டேட்டில். அப்போ இந்துக்கள் மத்தியில் வந்து இது என்ன விஷயத்தை காட்ட போகிறது? நீங்கள் எதை காட்டுறதுக்காக இந்த பிரச்சாரத்தை நீங்கள் செய்கிறீங்க? ஸோ இது எதுக்கு நீங்கள் செய்கிறீங்க? இதே மாதிரி தான் மக்களவைத் தேர்தலில் அவர் என்ன பண்ணார், கடைசி பேர் செலெக்ஷன் 7வது பேர் செலெக்ஷன் முடிகிறதுக்கு முன்னாடி போயிட்டு வந்து இங்கே காசி நம்ம கன்னியாகுமரியில் வந்து அந்த விவேகானந்த மணிமண்டலத்தில் வந்து ஒரு தியானம் போட்டு உட்காந்துட்டார். எலெக்ஷன் முன்னாடியே உட்காந்துட்டார். அப்படி இது என்ன மாதிரி தன்மை? ஏன்னா மீடியா உங்களுக்கு காமிச்சிட்டே இருக்கான். எலெக்ஷன் இங்கே போயிட்டே இருக்குது. அப்போ மோடியை பார்க்குறவன் எலெக்ஷன் ஓட்டு போட வரும், மோடியை பார்த்து தான் ஓட்டு போட போவோம். எல்லாம் டிவியை பார்க்கும்போது ரேண்டமாக மோடி வரதானே செய்வார். இன்னைக்கு அந்த மாதிரி தான் நடந்துருச்சு. எதுக்கு இந்த விஷயத்தெல்லாம் செய்கிறாரு? ஸோ வந்து நீங்கள் அது வந்து மாடல் கோட் ஆஃப் கான்டக்டை வயலேட் பண்ணியிருக்காரு அப்படின்னு தான் நான் பார்க்குறேன். மோடியோட ஆட்டிடியூட் அப்படி தான் நான் பார்க்குறேன். ஸோ வந்து என்ன, மோடி அப்படின்னா இந்த மாதிரியான ஒரு எலெக்ஷன் நடக்கும்போது, இல்லை எலெக்ஷன் முடிஞ்சதுக்கப்புறம் ஒரு இந்து மதத்தோடு நான் ஒன்றி இருக்கிறேன் அப்படிங்கிற மாதிரியான ஒரு விஷயத்தை நிறுவ முயற்சி செய்கிறார். விஜய் அவர்கள் எலெக்ஷன் முடிஞ்சதுக்கப்புறம் அதை செய்கிறார். ஸோ வந்து இது பலரும் செய்கிறாங்க. அவங்க செய்கிறது மூலமாக நம்ம என்ன கேட்க வரோன்னா, இந்த விஷயத்தை ஏன் இப்போ செய்கிறீங்க? மோடியோட விஷயத்தை விட்டுருங்க. அவர் வெளிப்படையாக தெரிஞ்சு ஆமாம் நான் அரசியல் தான் செய்கிறேன் அப்படிங்கிறது அவர் விஷயம் முடிச்சுக்கலாம். ஆனால் விஜய் செய்கிற விஷயத்தில் இதுக்கு முன்னாடி விஜய் யாரும் பார்த்ததில்லை. இப்போ நீங்கள் ஏன் செய்கிறீங்க, என்ன விஷயத்தை நீங்கள் பார்க்குறீங்க அப்படின்ற கேள்வி இருக்குது. நேற்றைய தினம் கருணாகரன் அவர்கள் ஓய்வு பெற்ற நீதிபதி பேசினார்ல, அதை பற்றி கொஞ்சம் நீங்கள் ஏதோ சின்ன ஒரு அறிக்கை விட்டுருக்கலாம்லே. பொதுவாக சரி, எல்லாருக்குமான விஷயம். திமுக அதிமுக பக்குவப்பட்டவங்க தோத்தாலும் வெற்றி பெற்றாலும் அவங்க அதை ஃபேஸ் பண்ண தான் போகிறாங்க. அது விஷயம் இல்லை. நீங்கள் அதை எப்படி உங்களோட தொண்டர்களை எப்படி நீங்கள் ஆற்றுவிக்கப்படுத்த போகிறீங்க? ஒரு ஜென்ரலாக ஒரு சின்ன ஒரு நோட்டிஃபிகேஷன் நீங்கள் கொடுக்கலாம், ஒரு அறிக்கை கொடுக்கலாம்ல. நீங்கள் ஏன் செய்ய மாட்டேங்கிறீங்க? ஏன் வந்து இந்த கோயிலுக்கு வரது மூலமாக என்ன விஷயத்தை நீங்கள் தோல்வி பயமா, வெற்றி தோல்வி, அது 4ஆம் தேதி பெட்டி உடைச்சா தெரிஞ்சிட போகுது யார் என்ன அப்படிங்கிறது தெரிஞ்சிட போகுது. ஆனால் இப்போ ஏன் நீங்கள் கோயில் குளத்துக்கு வரது மூலமாக நீங்கள் என்ன மெசேஜை சொல்ல வரீங்க? சமீபத்து நாட்கள் நம்ம பார்க்குறோம். ஃபஸ்ட்டு ஓவராலே நம்ம ஜென்ரலாக விஜய் நமக்கு தெரியும், நடிகர் விஜய், தளபதி விஜய் அப்படிங்கிறது எல்லாரும் தெரியும். ஆனால் ஜோசப் விஜய் அப்படிங்கிறது நம்ம இப்போ தான் பார்த்தோம். அவர் ஜோசப் விஜய் அப்படிங்கிறது அவர் வாயால் பகிரங்கமாக சொல்கிறாரு. அதே மாதிரி அவர் செலக்ட் பண்ண தொகுதிகள்லாம் பார்த்தீங்கன்னா வந்து அவர் கிறிஸ்டின்ஸ் மெஜாரிட்டி இருக்கிற மாதிரி தொகுதியில் செலக்ட் பண்ணுறாரு, தலித் மக்கள் மெஜாரிட்டி இருக்கிற மாதிரி தொகுதியில் செலக்ட் பண்ணுறாரு. இதெல்லாம் செலக்ட் பண்ணுறது மட்டும் இல்லாமல் மசூதி போனார், சர்ச்சில் போய்ட்டு இந்த மாதிரி முட்டி போட்டு நடக்கிற ஆட்டிடியூட் காட்டுறது, அப்புறம் கோவில்களில் போய்ட்டு வந்து இது மாதிரி இந்த கோவில்கள். சரி, இப்போ நீங்கள் கோவிலுக்கெல்லாம் போயிட்டீங்க, டிவிக்கில் மத நம்பிக்கை இல்லாதவங்க இருப்பாங்களா? அவனுக்கு நீங்க எதை தன்னை வந்து ஒரு மதசார்பற்ற அனைத்து மதத்தையும் வந்து சமமா பாதிக்கக்கூடிய அப்படிதானே தன்னை வந்து அப்படி நீங்க பாக்குறவங்க கடவுளை விட்டு விலகி நிற்கணுங்க. கடவுள் நம்பிக்கை உங்களுக்கு வேற. நீங்க வீட்டுக்குள்ள எல்லா கடவுள் வச்சு கும்பிடுங்க. வீட்டுக்குள்ள வந்து நீங்க சர்ச்சை யோசப்பா வச்சுக்கிட்டு நீங்க வந்து பல்ட்டி அடிச்சு கூட கும்பிடுங்க, முட்டி போடலாம், பல்ட்டி அடிச்சு மண்டகனை உடச்சு கூட எப்படி வேணா கும்பிடுங்க. அதை பத்தி விஷயமே இல்லை. பொது வெளியில கேமரா காட்டுறாங்க, கேமரா மீடியா கவர் பண்றாங்க. சார் நான் தான் கேட்குறேன், இது வந்து மதச்சார்பற்ற நாடு சரிங்களா? நீங்கள் ஒரு பார்ட்டி அப்படின்னா நீங்கள் நாளைக்கு கவர்மெண்ட் ஆனீங்கன்னா நீங்கள் வந்து மதச்சார்பற்ற தன்மையில் நீங்கள் கவர்மெண்ட் ரூல் பண்ணி ஆகணும். பாஜக வெளிப்படையாக அவங்க டிக்ளேர் பண்ணிட்டாங்க. நான் மோடியை நான் குறிப்பிட்டேன், மோடி வெளிப்படையாக ஆமாம் நான் வந்து மத அரசியல் தான் செய்கிறேன், அதனால இதெல்லாம் செய்கிறேன் அப்படின்னு அவர் சொல்லிட்டு போயிடுவார். நீங்கள் அதை செய்கிறீங்களா? நீங்கள் அந்த ஆட்டிடியூட் நீங்கள் ஏன் காட்டுறீங்க? நீங்கள் அது இதனால் வரையும் உங்களோட கடவுள் பற்றி நாங்கள் யாரும் பார்த்ததே இல்லை. ஏன் வந்து எலெக்ஷன் நடத்துறது இதெல்லாம் வந்து அரசியல்வாதி செய்யக்கூடிய ஸ்டண்ட்டு.
அது ஏன் நீங்கள் அந்த விஷயத்தை நீ ஏன் செய்கிறீங்க? ஏற்கனவே ஜோசப் விஜயை மாறிட்டீங்க, நீங்கள் செலக்ட் பண்ண தொகுதியின் மூலமாக விமர்சனத்துக்குள்ளாகிட்டீங்க. அதெல்லாம் விட்டுட்டு கோவில்கிட்ட வந்து இந்த மாதிரி ஆட்டிடியூட் காட்டுறது. அதே கேட்குறேன், டிவிக்கில் கடவுள் நம்பிக்கை இல்லாமல் இருப்பான்ல, இப்போ அவனுக்கு எதை காட்டுவீங்க? நீங்கள் அவனுக்கு எதை காட்டுவீங்க? அவனுக்கு வந்து நீங்கள் பெரிய திடல் அப்படியே முட்டி போட்டு பெரிய திடல் வர வேண்டியது, நான் உங்களுக்காகவும் இருக்கு அப்படின்னு அது அந்த மாதிரி ஆட்டிடியூட் காட்ட வேண்டியது. இது எல்லா கட்சியும் இருக்கிற இயல்பு. திமுகவிலையும் கட்சியோட திராவிட கொள்கை தான். அப்படிங்கும்போது ஸ்டாலின் அவர்களுக்கு கடவுள் நம்பிக்கை இல்லை அப்படின்னாலும் கடவுள் நம்பிக்கை இருக்க ஆட்களுமே திமுக இருக்காங்களே, அதான் கோயிலுக்கு போகும்னு சொல்ல முடியுமா நம்ம? அதாவது நான் நல்லா புரிஞ்சுக்கங்க, நீங்கள் கோவிலுக்கு போகிறது நான் போகிறது வேணா வேண்டாம்னு சொல்ல நீங்கள் பப்ளிக்கில் அதை பார்க்குறாங்க, மக்கள் காமனாக அதை பார்க்குறாங்க. இப்போ ஸ்டாலினுக்கு நம்பிக்கை கிடையாது, ஆனால் அவரோட மனைவிக்கும் நம்பிக்கை அவங்க கோவிலுக்குள்ளே போகிறாங்க, அது விஷயமே கிடையாது. நான் என்ன சொல்ல வரேன்னா, நீங்கள் தேர்தல் நேரத்தில் வழக்கமாக அரசியல்வாதி அடிக்கிற மாதிரி ஸ்டண்ட் நீங்கள் ஏன் அடிக்கிறீங்க? இந்த மாதிரியான விஷயம் நான் உங்களை கேட்குறேன். ஒன்று. ரெண்டாவது, சரி நீங்கள் என்ன உச்சித்திரமாக நீங்கள் ட்ரை பண்ணுறீங்க எப்படின்னா, நான் மூன்று கடவுள் நான் ஈக்குவலாக பார்க்குறேன். கிறிஸ்டின், பிறகு வந்து இஸ்லாமிய மசூதிக்கு போகிறது, பிறகு ஒரு அம்மன் கோயிலுக்கு போகிறதுன்னு ஈக்குவலாக நீங்கள் ட்ரீட் பண்ணுற மாதிரி காட்டுறீங்க. சரி, இவ்வளோ இங்கே 3 மதம் தான் இங்கே இருக்காங்களான்னு நான் கேட்குறேன். இங்கே 3 மதம் தான் இருக்காங்க. நாத்தியர்கள் இங்கே இல்லையா? ஜெயின் மதத்தை பின்பற்றவங்க யாரும் இல்லையா? பௌத்தர்கள் இங்கே யாரும் இல்லையா? எவ்வளோ வேற்றுமை ஒற்றுமை தான் நம்ம இந்தியா தமிழ்நாடு எல்லாமே. அதை செலக்டிவாக 3 மட்டும் காமிச்சிட்டு அதோட இப்படி நின்றுக்கிறது என்ன? நீங்கள் அந்த படம் பார்ப்பீங்க, எம்மதம் சம்மதம் சொல்லிட்டு 3 சாமி வச்சு அதே மாதிரி அந்த குலத்தனமாக தான் நீங்கள் இருக்கீங்களா? நீங்கள் இதில் கூட ஒரு ஜென்ரல் தன்மை இருக்குன்னு கூட நீங்கள் புரிஞ்சுக்கலையா? இது என்ன மாதிரியான ஆட்டிடியூட் நீங்கள் காட்டுறீங்க? ஸோ வந்து அவர் வந்து வெளிப்படையாக ஒரு அரசியல் நிறுவனர், அது ஒரு சீப்பான பாலிடிக்ஸ் தான் இருக்குன்னு நான் பார்க்குறேன். அது வந்து ஒரு மெச்சூரான பாலிடிக்ஸ் இருக்க மாதிரி நான் பார்க்கல. ஸோ அவர் வந்து இந்த பொது வெளிக்கு வராத நபர் கோவிலுக்குள்ளே வர்றது அப்படிங்கிறது மூலமாக அவர் வந்து வெற்றி நான் எனக்கு சாதகமாக இருப்பது கடவுள்கிட்ட வேண்டிக்கிட்டு அப்படிங்கிற மாதிரியான பேசாமலே ஒரு மெசேஜை பேசுகிறார். அதை டீகோட் பண்ணி பார்த்தா பேசாமல் பேசுகிறார். மேபி அது எனக்கு வராமல் போச்சுன்னா அதுக்கும் காரணம் அப்படின்ற மாதிரி அவர் வேறு யாராவது இன்னார் அப்படின்ற மாதிரி அதை விஷயத்தை ப்ளேம் பண்ணுறதுக்கும் வாய்ப்பு இருக்குது. கடந்த காலத்தில் அப்படி தான் ப்ளேம் பண்ணியிருக்காரு. மேபி இந்த மாதிரி ப்ளேம் பண்ண வாய்ப்பு இருக்குது. அவரே ப்ளேம் பண்ண போனால் கூட அவரோட ரசிகர்கள் எல்லை மீறி ப்ளேம் பண்ணுவாங்க. ஏன்னா நேற்றைய தினம் ஓய்வு பெற்ற நீதிபதி கிருபாகரன் பேசும்பொழுது கீழே கமெண்ட்டில் போய் பார்த்தா பலரும் அவரை வந்து கழுவி ஊற்றுறாங்க. ஒரு நீதிபதியை கூட கழுவி ஊற்றுறாங்க. அவரோட கருத்துக்கள் கழுவி ஊற்றுறது மூலமாக அவரையே டேமேஜ் பண்ணுறாங்க. அவர் வந்து லிட்டராக வந்து டிஎம்கேயோட இதாக இருக்காரு, டிஎம்கேயோட மவுத் பீஸாக இருக்கார் அப்படின்னு மாதிரி பேசுகிறாங்க. இது எப்படி இதை புரிஞ்சுக்கிறது? உங்களுக்கு சாதகமாக உச்சநீதிமன்றத்தில் ஒரு தீர்ப்பு வந்தால் அதை நீங்கள் நியூட்ரலாக பார்க்குறீங்க. உங்களுக்கு எதிராக ஹைகோர்ட்டில் ஒரு தீர்ப்பு வந்தால் உடனே நீங்கள் டிஎம்கே சாயம் அவங்களுக்கு பூசுறீங்க. இது என்ன மாதிரி ஆட்டிடியூட்? ஸோ என்னென்னா, விஜய் ஒருவேளை பேசாமல் கூட இருக்கலாம். இந்த மாதிரி நாளைக்கு எலெக்ஷன் முடிவு பொறுத்து விஜய் அமைதியாக கூட இருக்கலாம். ஆனால் அவரோட ரசிகர்கள் இருப்பாங்களாங்கிறது கேள்விக்குறி. அதை அமைதிப்படுத்துறதோ அந்த மாதிரியான ஒரு முயற்சிகளை விஜய் ஈடுபடுவாரான்னா அதுவும் தெரியல. அதை தான் ஒரு நீதிபதி சொல்கிறார். ஆனால் சொல்கிற நீதிபதி அவங்க அட்டாக் பண்ணுறாங்க அப்படின்னா ஸோ வந்து அதோட விளைவை நம்ம இப்படி தான் யோசிச்சு தான் பார்க்கணும். இப்போ விஜய் அவர்கள் வாங்கக்கூடிய வாக்கு என்னன்னு சொல்லி பெரும் டிபேட் போயிட்டு இருக்கு. ஒரு பத்திரிகையாளர் 5 இன்னொரு பத்திரிகையாளர் 20. அப்போ விஜய் அவர்கள் எவ்வளோ வாக்கு வங்கி வாங்குவார் அப்படிங்கிற ஒரு டவுட்லேயே வந்து டிஸ்கஷன் போயிட்டு எப்படி சார் பார்க்குறது? முதல் கணிக்க முடியல அவர் வாக்கு சதவீதத்தை. இல்லை, நான் ஒரு மாதிரி ப்ரிடிக்ட் பண்ணுறேன். எனக்கு வந்து சொந்த தொகுதி கிருஷ்ணகிரி தொகுதி. கிருஷ்ணகிரியில் வாக்களிச்சுட்டு வந்து அப்புறம் தொகுதி ஃபுல்லாக பல கிராமங்களை சுற்றி வந்தேன். பல மக்கள்கிட்ட வந்து யாருக்கு வாக்களிச்சிங்க, எப்படி இருந்துச்சு எலெக்ஷன் இது அப்படிங்கிற மாதிரி எக்ஸ்பீரியன்ஸ்லாம் நான் கேட்டேன். பல இடங்களில் விஜய்க்கு வந்து நிறைய தன்னெழுச்சியாகவே யங்ஸ்டர்ஸ் வாக்களிச்சிருக்காங்க, ஒரு செக்டர் ஒன்று. அதே மாதிரி சில பெண்கள் வாக்களிச்சிருக்காங்க. அவங்க நடுநிலையான சில பெண்கள் வாக்களிச்சிருக்காங்க. காரணம்னா விஜய் வந்து பெண்களுக்கான பாதுகாப்பை வழங்குறதா சொல்லியிருக்கிறாரு. அந்த நம்பிக்கைக்காக நாங்கள் வாக்களிக்கிறோம் அப்படிங்கிற மாதிரியான விஷயத்த சொல்கிறாங்க. ஸோ இதெல்லாம் வந்து ஒரு முக்கியமான டைமென்ஷன். விஜயை பொறுத்த வரைக்கும் அவர் எவ்வளோ நம்பர்ஸ் வாங்குறாங்கிறது இப்போ வரைக்கும் நம்மளால் ப்ரிடிக்ட் பண்ண முடியல. மேபி அவர் எவ்வளோ பர்சன்டேஜ் வாங்குவார் அப்படின்னு என்ன கேட்டிங்கன்னா, பர்சன்டேஜை பொறுத்த வரைக்கும் அவர் என்னோட ப்ரிடிக்ஷன் என்ன 18% வாங்குவாருங்கிறத நான் ப்ரிடிக்ட் பண்ணுறேன். அதாவது குறைஞ்சபட்சம் 15, மேக்ஸிமம் 20 இதுக்குள்ளே தான் ஒரு இருக்கும். அது நம்பர் வந்து ஒரு 18 இருக்கும் அப்படிங்கிறத நான் ப்ரிடிக்ட் பண்ணுறேன். நான் எப்படின்னா வாக்கு நான் இருந்த பூத்து, அந்த பூத்தில் பதிவான வாக்கு, அப்புறம் பக்கத்தில் தெரிஞ்ச விஷயங்களில் பூத்தில் எவ்வளோ பதிவு இருக்குன்னு நான் கேட்டேன். அதை வச்சு ஓவராலாக எப்படி இருக்கும், ரூரலில் எப்படி இருக்கும், அர்பனில் எப்படி இருக்கும் அப்படிங்கிற மாதிரினா ஒரு சில கால்குலேஷன்ஸ் போட்டு அதன் அடிப்படையில் நான் அதை வந்து ப்ரிடிக்ட் பண்ணியிருக்கேன். ஓவராலாக இவ்வளோ இருக்க வாய்ப்பு இருக்குது. பர்டிகுலர் நம்பர்ஸ் என்னால் இப்போ ப்ரிடிக்ட் பண்ண முடியல. நம்பர்ஸ் என்னன்றது வரும்போது வெயிட் பண்ணி பார்க்கலாம். ஆனால் இந்த எலெக்ஷன் முடிவுகளுக்கு அப்புறம் டிஎம்கேக்கும் ஏடிஎம்க்கும் ஒரு பொலிட்டிக்கல் லெசன் கிடைக்கும், ஒரு அரசியல் பாடம் கிடைக்கும். அந்த பாடத்தை அவங்க சரியாக உணர்ந்து அடுத்த கட்டத்தில் தங்களை கோர்ஸ் கரெக்ஷன் பண்ணிக்க வேண்டிய தேவை இருக்குது. ஏன் அப்படின்னா, விஜயோட ரசிகர்கள் மட்டுமே வாக்களிக்கல, ஜென்ரலாக ஒரு நடுவில் இருப்பாங்க. அவங்க என்ன எப்பவுமே மாற்றத்தை எதிர்பார்ப்பாங்க. இவங்க பிடிக்கல, அவங்க பிடிக்கல, அந்த செக்டரும் போகுது. இன்னொரு விஷயத்தை நாங்கள் பதிவு செய்கிறேன். அது என்ன அப்படின்னா, ஜெயலலிதா மறைவுக்கு பிறகு முன்னாள் முதல்வர் ஜெயலலிதாவுக்கு போயிட்டு இருந்தால் பெண்களோட வாக்குகள் கணிசமான ஒரு வாக்குகள் இருக்குது. அந்த வாக்குகள் ஜெயலலிதாவோட மறைவுக்கு பிறகு அது தனியாக வந்துருச்சு. பர்டிகுலராக அந்த வாக்கு இங்கே காயின் பண்ணி தான் ஸ்டாலின் அவர்கள் நிறைய ஸ்கீம்ஸ் கொண்டு வந்துட்டு இருந்தார். இந்த கட்டணமில்லா பஸ் பயணம், அப்புறம் வந்து இந்த மகளிர் உரிமை தொகை அப்படிங்கிற மாதிரி நிறைய ஸ்கீம்ஸ் கொண்டு வந்தார். ஸோ அதன் மூலமாக அந்த பெண்களுடைய வாக்குகளை வந்து அப்படியே கம்ப்ளீட்டாக கன்சல்ட் பண்ண பிளான் பண்ணார். ஆனால் அதில் ஒரு டென்ட் ஏற்பட்டிருக்கு. ஏன்னா அந்த மாதிரி ஸ்கீம்ஸில் பலனடைஞ்ச சில பெண்கள் என்னென்னா, விஜய் பெண்களுக்கான பாதுகாப்பை என்ஷூர் பண்ணுறாரு அப்படிங்கிறத நம்புறாங்க. நான் கிராமங்களில் பல இடங்களில் கேட்டேன், பல பெண்களே சொன்னாங்க அவங்க மாற்றம் வேணுங்கிறது போகிறவங்க வேறு விஷயம். ஆனால் விஜய் வந்து ஒரு பெண்களோட பாதுகாப்பு என்ஷூர் பண்ணுறாங்க அப்படின்னா, அப்போ இந்த டிஎம்கே ஆட்சியில் பெண்களோட பாதுகாப்பு கேள்விக்குரிய இருக்குது அப்படிங்கிற விஷயம் அதில் இருக்குது. எஸ், அது உண்மைதான் அப்படிங்கிறத கிராமத்தில் இருக்கிற மக்கள் நம்புறாங்க.
ஸோ அது ஒரு முக்கியமான விஷயம். அப்போ என்னன்னா விஜய்க்கு போகக்கூடிய வாக்குகள் வெறும் ரசிகர்கள் வாக்கு மட்டும் போல வேற சில வாக்குகளும் போயிடுச்சு, நமக்கு வர வேண்டிய வாக்குகளும் போயிருக்கு அப்படிங்கிறத இவங்க 2 பேருமே டிஎம்கே ஏடிஎம்கே உணரணும் அப்படிங்கிறத நான் சொல்கிறேன். அது கட்டாயமாக அவங்க உணர்வாங்க, அதை கோர்ஸ் கொஸ்டின் பண்ணுவாங்கன்றதை எதிர்பார்க்குறேன். ஓகே சார், இறுதி என்ன கேள்வி அப்படின்னா, வெஸ்ட் பெங்காலில் 2ஆம் கட்ட தேர்தல் வந்து முடிய போகுது, எப்படி பார்க்குறீங்க? வெஸ்ட் பெங்கால் எலெக்ஷன் ஆல்மோஸ்ட் முடிஞ்சிச்சு. இப்போ என்னன்னா அதில் ரொம்ப அழகாக வந்து ஏற்கனவே முன்னாள் திரிணாமுல் காங்கிரஸுடைய முக்கியமான தலைவராக இருந்தவர், தற்போதைக்கு பாஜகவுடைய மாநில தலைவராக இருக்கக்கூடிய திரு சுவேந்த அதிகாரி, அவர் என்ன சொல்றாருன்னா, மிஷினை வந்து டிஎம்சி திரிணாமுல் காங்கிரஸ் ஹேக் பண்ணிட்டாங்க அப்படின்னு சொல்றாங்க. தாமரை சின்னத்துக்கு வாக்களிக்கவும் இல்லை, தாமரை சின்ன வாக்களித்து அது வந்து திரிணாமுல் காங்கிரஸ் டேப்லாம் போட்டு ஒட்டியிருக்காங்க. ஆமாம், டேப் போட்டு ஒட்டியிருக்காங்க. எங்களால் எங்கள் இதுக்கு வாக்களிக்க முடியல அப்படின்ட்டு. அதாவது எலெக்ஷன் கமிஷனை இவங்க மால் ப்ராக்டிஸ் பண்ணிட்டாங்க. அதாவது வழக்கமாக எப்பவுமே பாஜக மீது வைக்கக்கூடிய குற்றச்சாட்டு இருக்குல்ல, பாஜக எலெக்ஷன் கமிஷனை வந்து தங்களுடைய ஒரு எலெக்ஷன் கமிஷனோட கூட்டணி வச்சிருக்காங்க, எலெக்ஷன் கமிஷன் தங்களுக்கு சாதமாக வந்து வளர்ச்சி வச்சிருக்காங்க அப்படிங்கிற மாதிரி குறிப்பிட்ட அந்த குற்றச்சாட்டை வழக்கத்துக்கு மாறா டிஎம்சி மேலே அந்த குற்றச்சாட்டை பாஜக வைக்குது, பாஜக மாநில தலைவர் வைக்கிறார் அப்படின்னா அது இன்ட்ரெஸ்டிங் டைமென்ஷனாக இருக்குது. அப்போ வந்து நீங்கள் இது வந்து எப்படி எதுக்கு சொல்ல வரீங்கன்னு நீங்கள் தெரியல. அதாவது எதுக்கு சொல்ல வராங்கன்னா, மேபி வந்து எலெக்ஷனில் வந்து முடிவு எப்படி மாறினாலும் சரி, பாஜக கை கொடுக்காம போயிடுச்சு அப்படின்னா டிஎம்சி வந்து வழக்கமாக சொல்லுவாங்களே, இப்போ காங்கிரஸ் ஒன்று மற்ற கட்சிகள் சொல்லுவாங்க பார்த்தீங்களா, அதாவது எலெக்ஷன் நெருப்பி நடக்கல, எலெக்ஷன் கமிஷன் வந்து அவங்க கைப்பற்றிட்டாங்க, இவிஎம் ஹேக் பண்ணிட்டாங்கன்னு சொல்லுவாங்களே, அந்த விஷயத்த தேர்தல் முடிவு முன்கூட்டியே உணர்ந்துட்டு இந்த பால் அப்படியே மாற்றி அங்கே போடுறாங்களா, டிஎம்சி தான் அதை வந்து ஹேக் பண்ணிட்டாங்க, இல்லாட்டி வெற்றி எங்களுக்கு வந்திருக்க வேண்டிய வெற்றி அப்படின்ற மாதிரியான கேமை மாற்றி ஆடுறாங்கிறது தெரியல. அது ஒரு மக்களை பொறுத்து பார்க்கணும். இன்ட்ரெஸ்டிங்காக இருக்குது, அவங்க சொல்கிறதுங்கிறது எடுபடாது, பட் சொல்கிறாங்க அப்படிங்கிறது ஸோ இன்ட்ரெஸ்டிங்காக இருக்குது. ஓகே சார், இவ்வளோ நேரம் நிகழ்வில் கலந்து கொண்டு பல்வேறு கருத்துக்களை பயணம். நன்றி சார். நன்றி.